Hi friends, welcome to TutorJoss. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா PHP array functionsல array intersect function எப்படி யூஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோட ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். சோ அதனால டைரக்ட்டா நம்ம PHP tag நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். PHP tag நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? intersect அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு array வேல்யூஸை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அது ரெண்டுலேயும் எது ஒரே மாதிரி இருக்கோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? இப்போ ரெண்டு வேல்யூ நம்ம ஒரே மாதிரியே ரெண்டு அரேலையும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இன்டர்செக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அரேஸை கம்பேர் பண்ணி சேமாக இருக்க வேல்யூவை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? அதுக்காக ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் நேம்னு ஒரு வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டாலர் name1 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம கொடுக்க போகிற வேல்யூஸை நம்ம அரேவாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அரேன்ற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்ற கீக்குள்ளே ஆரோ ஆப்ரேட்டர் அண்ட் நம்மளோட வேல்யூஸ் நம்ம நேம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஷாம் அண்ட் அதே மாதிரி இன்னொரு வேல்யூஸ் நான் கொடுத்துக்கிறேன். 2 அப்படின்ற கீக்குள்ளே ஷாம் கொடுத்துட்டோங்களா? இப்போ ராம்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தேர்ட் ஒன்ல வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். சேம் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேரியபிள்லையும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஷாம் ராம் ஓகே. அணுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை ரெண்டையும் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி எந்தெந்த வேல்யூ சேமாக இருக்கோ நமக்கு அதை டிஸ்பிளே பண்ணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி நமக்கு கம்பேர் பண்ணி வரப்போகிற ஆன்சரை நான் ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கு டாலர் RES அப்படின்னு சொல்கிறது ரிசல்ட்டுக்கு RES அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிளுக்கு நேம் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே என்னோடய ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அரே அண்டர்ஸ்கோர் intersect. ஓகேங்களா? இதுதான் நம்ம ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாலர் நேம் அப்படிங்கிற வேரியபிளை வச்சு நேம் 2வை நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? எல்லாம் சேமாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக. ஸோ டாலர் நேம் கமா டாலர் name1. ஸோ இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம வேல்யூஸை நம்ம பிரிண்ட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் ஆரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். அதுக்குள்ளே நம்மளோட ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ரௌசரில் போயிட்டு நம்மளோட ஃபைலை ஸ்டோர் பண்ணி ரன் பண்ணுறேன். அண்ட் பாருங்கள் நமக்கு சேமாக இருக்க ரெண்டு வேல்யூஸை மட்டும் நமக்கு கொடுத்துருக்கு. அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஷாமும் ராமும் மட்டும்தான் சேமாக கொடுத்தோம். அது நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இதுவும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸை மட்டும்தான் நமக்கு வச்சு பண்ணோம். கீஸை நமக்கு எடுத்துக்காது. சப்போஸ் இப்போ நான் கீயோட நேமை மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 4 இதில் 5 அண்ட் இதை வந்து 6. ஓகேங்களா? இதை சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரௌசரில் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள் நமக்கு வேல்யூஸ் மாறாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறது வேல்யூஸை மட்டும்தான் கம்பேர் பண்ணும். நம்மளோட நேமை வந்து கம்பேர் பண்ணாது. ஓகேங்களா? இப்போது அதே வந்து நம்ம இங்கே name1ன்னு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். name1 அண்ட் name2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சேவ் பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நேம் மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்களா நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ அங்கே இருக்க இண்டெக்ஸ் வேல்யூ அதாவது அந்த கீயை நமக்கு காமிச்சிருக்கு. இப்போது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா name1 வச்சு நேமை நமக்கு கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கு. இதில் சேமாக இருக்க வேல்யூஸை ஃபைனலாக நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjoss.com விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.